அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முனைவர் சு அய்யனார், உதவி பேராசிரியர், தமிழாய்வுத்துறை, பிஷப் ஹேபர் கல்லூரி. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு சங்க இலக்கியத்தில் அகநூல்களில் ஒன்றான குறுந்தொகையில் உள்ள ஒரு பாடலை பற்றி தான் நாம் இன்று பாட வகுப்பாக காண இருக்கின்றோம். சங்க இலக்கியம் அது நம் தமிழர்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு இலக்கிய கருவூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த சங்க இலக்கியத்தை நாம் இரண்டு பிரிவுகளாக நாம் பிரிக்கிறோம். அந்த சங்க இலக்கியத்தில் 8 தொகை நூல்கள், அந்த 8 தொகை நூல்களை குறிக்கக்கூடிய ஒரு பழம் பாடல் ஒன்று நமக்கு காண கிடைத்திருக்கிறது. அந்த பாடல் அதுதான் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஐங்குறு 100, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு அகம் புறம் என இத்திரத்த 8 தொகை என்று ஒரு பழம்பாடல் ஒன்று நமக்கு 8 தொகை நூல்களை பற்றி நமக்கு காட்டுகின்றது. இந்த சங்க இலக்கியத்தை நாம் 8 தொகையும் 10 பாட்டையும் சங்க இலக்கியமாக நாம் சொல்கிறோம். அந்த 8 தொகை நூல்களை அகம், புறம், அகப்புறம் என்றும் 10 பாட்டு நூல்களை அகம், புறம் என்றும் இரு பிரிவுகளாக நாம் பிரிக்கிறோம். இதில் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை தான் நாம் எடுத்திருக்கின்றோம் இன்று பாட தலைப்பாக. அந்த சங்க இலக்கியத்தில் நாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த பாடத்தினுடைய தலைப்பு 8 தொகை. அந்த 8 தொகையில் அகநூல்கள் 5 இருக்கின்றன. ஒன்று குறுந்தொகை, நற்றிணை, கலித்தொகை, ஐங்குறு 100, அகநானூறு. இந்த 5ம் அகநூல்களாக நமக்கு கிடைக்கின்றன. இந்த அகநூல்களில் ஒன்றான குறுந்தொகையை பற்றி தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். இந்த குறுந்தொகை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த குறுந்தொகையினுடைய உருவம் உள்ளடக்கத்தை நாம் காண வேண்டியது ஒரு சிறப்பாகும். இந்த குறுந்தொகையினுடைய உருவத்தை பார்க்கும்போது இது அகத்திணை நூல்களில் ஒன்று. பாவகை ஆசிரியர் பவலானது. பாடல்கள் மொத்தம் 400 பாடல்கள் இருக்கின்றன. இதனை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை என்று பார்ப்போமானால் 205 புலவர்கள் இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். இதனுடைய அடிவரை என்று பார்க்கும்போது 4 அடி சிறுமையும் பெருமை 8 அடியும் இருப்பதாக நமக்கு காண கிடைக்கின்றது. பெயர் காரணம், இது குறுமையான, அதாவது சிறிய பாடல்களான குறுமை பிளஸ் தொகை அப்படிங்கிறது அழைக்கிறதுனால குறுந்தொகை அப்படின்னு அழைக்கிறோம். சரிங்களா? இதுக்கு வேறு பெயர்கள் நல்ல குறுந்தொகை, குறுந்தொகை 400 அப்படின்னும் இதுக்கு வேறு பெயர்கள் நமக்கு காண கிடைக்கின்றன. தொகுப்பு, இதனை தொகுத்தவர், அதாவது குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ, ஆனால் தொகுப்பித்தவர் யார் என்று நமக்கு தெரியவில்லை. இந்த குறுந்தொகையில் நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய பாடல் 196வது பாடல். ஆசிரியர் மிளைகாந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர். இந்த மிளைகாந்தன் எழுதின ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் இந்த குறுந்தொகையில் நமக்கு இருக்குது. அந்த ஒரு பாடல் தான் இந்த 196வது பாடல். ஆசிரியர் மிளைகாந்தன். திணை மருதத்திணையினுடைய உரிப்பொருள் என்னவென்று பார்த்தோம் அப்படின்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும், அதாவது தலைவன் தலைவிக்கு இடையில் சிறு ஒரு அன்பு ஊடல் இங்கு நிகழ்கிறது. அந்த ஊடல் என்னவென்றுதான் நாம் இன்று பாடல் நம்ம பார்க்க இருக்கிறோம். கூற்று விளக்கம், வாயில் வேண்டி நின்ற தலைவனுக்கு தோழி கூறியது. வாயில் வேண்டி நின்ற தலைவனுக்கு தோழி கூறியதாக தான் இந்த பாடல் நமக்கு இருக்கிறது. அந்த பாடல் என்னவென்று நாம் பார்க்கலாம். வேம்பின் பைங்காய் என் தோழி தரினே, வேம்பின் பைங்காய் என் தோழி தரினே, தேம்பூங்கட்சி என்ற நீர் இனிய பாரி பரம்பில் பனிச்சுனை தென்னீர் தைய திங்கள் தண்ணிய தரினும் மெய்ய ஒவ்வொருக்கும் என்றனர் ஐயா ஆற்றலால் அன்பின் பாலே அப்படின்னு சொல்றான். அதாவது பாடலுடைய கருத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா, களவு வாழ்க்கை, கற்பு வாழ்க்கை, இந்த 2 பிரிவா இந்த பாடலை நம்ம பிரிக்கலாம். தலைவன் தலைவி இருவரும் களவு வாழ்க்கையில் ரொம்ப அன்பு கொண்டு தலைவி மேல் தலைவனும் தலைவன் மேல் தலைவியும் மிகுந்த அன்பு கொண்டு பாராட்டி வாழ்ந்து வருகின்றனர். அப்படிப்பட்ட சமயத்தில் தலைவன் தலைவியை சந்திக்க போகக்கூடிய நேரத்தில் தலைவி தலைவனிடத்தில் சிறிய வேப்பங்காய்களை பறித்து அவனுடைய கைகளில் கொடுத்து சாப்பிட சொல்லுகிறார். தலைவனும் தலைவி கொடுத்த அந்த கையில் இருந்து வாங்கிய அந்த வேப்பங்காய்களை சாப்பிட்டு ரொம்ப இனிமையாக இருக்கிறது, அதாவது தேம்பூங்கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்பு. சரிங்களா? அதுதான் நம்ம இந்த பாடல்ல பாக்குறோம். வேம்பின் பைங்கா என் தோழி தரினே தேம்பூங்கட்டி என்ற நீர். தலைவன் தலைவிய களவு வாழ்க்கையில மிகவும் நேசித்திருக்கிறான். ஆனா கற்பு வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னம்னா, புறத்தொழுக்கத்தின் காரணமாக தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து சிறிது காலம் சென்று விட்டான். சிறிது காலம் சென்ற பின்பு மறுபடியும் தலைவியை சந்திப்பதற்காக வருகிறான். வரும்பொழுதுதான் இந்த நிகழ்வுகள் நிகழ்கின்றன. தலைவியின் இடத்தில் மறுபடியும் கேட்கிறான். தலைவி வாயில் மறுக்கிறாள். அதனால் தலைவன் தோழியினுடைய உதவியை நாடுகிறான். தோழி தலைவனுக்கு கூறுகிற பாட்டாகத்தான் இந்த பாடல் அமைகிறது. அப்ப தோழி தலைவன் கிட்ட சொல்றா, வேம்பின் பைங்காய் என் தோழி தரினே. என் தோழி காதல் வாழ்க்கையில வேப்பங்காய கொடுத்தா, அப்ப கொடுக்கும் போது உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்ன, தேம்பூங்கட்டி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நீ சொன்ன. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் என் தலைவியின் மேல உள்ள அன்பு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. குறைஞ்சதுக்கு அப்புறம் என் தலைவி என்ன பண்ணா, இந்த பாரிங்கிறவன் யாரு? கடையேழு வள்ளல்கள்ல ஒருவன். அந்த பாரியினுடைய பரம்பு மலை ரொம்ப அற்புதமான மலை. அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய சுனை நீர்
சுனை நீர் எப்படி இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இனிமையா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பாரியினுடைய பரம்பு மலையில் இருக்கக்கூடிய சுனை நீரை கொண்டு வந்து கொடுக்கும்போது நீ என்ன சொன்ன? பாரி பரம்பில் பனிச்சுனை தென்னீர் தை திங்கள் தண்ணியதறினும். சரிங்களா? தென்னிய, அதாவது தென்னிய அப்படின்னா தெளிந்த நீர் அப்படின்னு அர்த்தமா. தென்னிய நீர், அந்த தென்னிய நீரை எந்த மாதம் கொடுத்தாங்களாம்? தை மாதம். தை மாதம் குளிர்ச்சியான மாதம். அந்த குளிர்ச்சியான மாதத்துல மிகவும் சுவையாக இருக்கக்கூடிய பாரியினுடைய பரம்பு மலையில் இருக்கக்கூடிய அந்த சுனை நீரை கொடுத்திருக்கிறா. அப்ப கொடுக்கும்போது தலைவனுக்கு வந்துட்டு தலைவன் மேல உள்ள அன்பு குறைஞ்சதன் காரணமாக அவன் என்ன சொல்லி இருக்கிறான் அப்படின்னா, வெய்ய உவர்க்கும் என்ற நீர், உன்னுடைய இந்த கொடுத்த தண்ணீர் என்ன ரொம்ப சூடா இருக்குது, ரொம்ப உவர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் தலைவிட்ட வந்துட்டு அன்பின் குறைவினால பேசியிருக்கிறான். அப்ப தோழி சொல்றா, களவு வாழ்க்கையில நீ தலைவி மேல வச்சிருந்த அன்பு கற்பு வாழ்க்கையில தலைவி மேல இல்லையே, நீ புறத்தொழுக்கம் போயிட்டியே, உன்னை எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு தலைவி உன்மேல் வந்துட்டு இருக்கக்கூடிய அன்பு பொய்யானது அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தோழி வந்துட்டு தலைவன் கிட்ட சொல்றான். இதே தான் கண்ணதாசன் வந்துட்டு தன்னுடைய கவிதையில வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு. கண்ணதாசன் ஒரு கவிதையில சொல்லியிருக்கும் போது, தலைவன் தலைவியை காதலிக்கிறான். அந்த தலைவியை பார்ப்பதற்காக ஒரு மாளிகைக்குள் ஏறி குதிக்கிறான். இளமை வயதில் தன்னுடைய தலைவியை பார்ப்பதற்காக மாளிகைக்குள் ஏறி குதிக்கிறான். குதிச்சு தலைவியை சந்திச்சுட்டு திரும்ப வந்துடுறான். இருவருக்கும் திருமணம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னம்னா கற்பு வாழ்க்கை. அந்த கற்பு வாழ்க்கை தொடங்கினதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னம்னா தலைவன் தன் மேல் உள்ள அன்பினால வந்துட்டு தலைவன் வந்துட்டு கிட்ட நெருங்கி போறான். அப்ப தலைவன் வந்து சொல்றான், கொஞ்சம் தள்ளி நில்லு, உன்னுடைய கை வந்துட்டு உலக்கை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவியை திட்டுறான். அப்ப களவு வாழ்க்கையில வந்துட்டு தலைவன் தலைவி இருவருக்குமான ஒரு அன்பு அப்படிங்கிறது ரொம்ப நெருங்கிய அன்பாக இருக்கிறது. ஆனா அதே ஒரு அன்பு கற்பு வாழ்க்கையின் வரும்போது இருவருக்குமான ஒரு அன்பு வந்துட்டு குறைஞ்சு போகுது. அப்ப அந்த அன்பு குறைவாமல் இருந்தால் தலைவன் தலைவியுடைய வாழ்க்கை இருவருக்கும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கறத இந்த பாடல்ல நம்ம பார்க்க வர்றோம். சரிங்களா? அப்ப இந்த காதல் வாழ்க்கை அப்படிங்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னம்னா அவங்க இருவரும் வந்துட்டு கருத்து ஒருமித்து இருக்கிறாங்க. ஆனா அந்த கற்பு வாழ்க்கைன்னு வரும்போது இருவருக்குமான அந்த கருத்து வேறுபாடு காரணமாக தான் இந்த ஒரு பிரிவு நிகழுது அப்படிங்கறது இந்த பாடல் மூலமா நாம தெரிய வருகிறோம். இந்த பாடல் மூலம் நம்ம அறிந்து கொண்ட செய்திகளை புரிந்து கொண்டதற்காக நன்றி.